Alright, what's up guys? Welcome back to my YouTube channel. Myself Bhima BJ and இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S1000RR vs R1 face to face இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சைட் பை சைட் கம்பேரிசன், எக்ஸாஸ்ட் ரேவ்ஸ், everything will be explained in this video detailedly. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு இப்போ இந்த ரெண்டு வண்டிக்குள்ளே மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெண்டு வண்டியுமே வெவ்வேறு இடங்கள்லேருந்து மேனுஃபேக்சரே வந்திருக்கு. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஜெர்மனிலேருந்து வந்திருக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜப்பான்லேருந்து வந்திருக்கு. ஸோ இது ரெண்டு ஆரிஜினுமே பார்த்தீங்கன்னா என்டையராக டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பைக்குள்ளார இருக்க ஸ்பெக்ஸும் அதுக்கேற்ற மாதிரி மாறி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தில் மேஜர் பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் தான் இந்த வண்டியோட ஃபஸ்ட்டு டிஃப்ரென்சியேஷனு. ஸோ இப்போது S1000RR பார்த்தீங்க அப்படின்னா S1000RR இன்லைன் 4 இன்ஜின், அதே இது R1 பார்த்தீங்கன்னா இது கிராஸ் பிளேன் 4 இன்ஜின். லைக் எப்படின்னா ரெண்டு வண்டிக்குமே ஒரு இன்ஜின் மட்டும்தான். லைக் வைஸ் நீங்கள் டுக்காட்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ஜின் 2 பிஸ்டன் வரும், அந்த மாதிரி கிடையாது. இதுக்கு ஒரு இன்ஜின் 4 பிஸ்டன் அந்த கான்செப்ட் தான். பட் இதோட ஃபயரிங் ஆர்டரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இன்லைன் 4ஓட இன்ஜின் எப்படின்னா ரொம்பவே ஸ்மூத்தாகவும் ரொம்ப அக்ரெசிவாக இருக்காது. உங்களுக்கு கிராஜுவலாக ஸ்பீடு கொண்டு போகும். ஆஸ் ஃபார் அஸ் நீங்கள் கிராஸ் பிளேன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியலே ரொம்பவே அதிகமாக இருக்கும். லைக் உங்களுக்கு டார்க் அதிகமாக இருக்கனால ஃபஸ்ட்டு இனிஷியலே வண்டி கொஞ்சம் பரபரன்னே இருக்கும். லைக் கிளச்சை விட்டாலே வண்டி துள்ளிட்டு போகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதுதான் கிராஸ் பிளேன் ரொம்ப பிடிச்ச விஷயமே. ஆனால் இன்லைன் 4 எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும், ஜென்டலாக கொண்டு போகும் பைக் உங்களை. ஆஸ் ஃபார் அஸ் நான் ஃபீல் பண்ண வரைக்கும் இதுதான் அதில் இருக்க மேஜர் டிஃப்ரென்ஸ். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா இன்லைன் 4ஓட சவுண்ட் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கும். அது ஏன்னா பெஸ்ட் சவுண்டிங் மெஷின்ஸ் எப்போவுமே இன்லைன் 4 தான். நானுமே ஒரு கிரேட் ஃபேன் இன்லைன் 4க்கு. பட் கிராஸ் பிளேன் அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்பெக். அதோட சவுண்ட் இனிஷியலாக யாருக்கும் பிடிக்காது. லைக் உங்களுக்கு பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் உள்ள பைக் அது. ஸோ எனக்குமே ஸ்டார்டிங்கில் அவ்வளோவா பிடிக்கலை. பட் டே பை டே அது கூட இன்னும் நம்ம பழக தான் அந்த சவுண்ட் இன்னமும் ரொம்ப உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி தான் எனக்கு பிடிச்சது இந்த வண்டியில் ஃபஸ்ட்டு. ஸோ கிராஸ் பிளேனோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அக்ரெசிவாக இருக்கும். லைக் ரொம்ப ஒரு மெட்டல் டு மெட்டல் கான்டாக்ட் இருக்கிறது, நாய்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்காது. ஆனால் ஒரு வகையான ஒரு பயமுறுத்துற எஃபெக்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை நேரில் பார்த்தீங்கன்னா பார்க்க இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக பிடிக்க சான்ஸ் இருக்குது. இன்லைன் 4 அளவுக்கு அது ஸ்மூத் இருக்காது. பட் ஸ்டில் அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜானர், இது ஒரு ஜானர். ஸோ அது இது கம்பேரே பண்ணக்கூடாது. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, என்றைக்குமே சவுண்டு வச்சு வண்டியை ஜட்ஜ் பண்ணவே கூடாது. லைக் ராவா சவுண்டு வருது, ஏதோ ஓட்ட வண்டி மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஸோ அதோட இன்ஜின் ஸ்பெக் வேறு, அது இன்லைன் 4 இன்ஜின் ஸ்பெக் வேறு. ஸோ இது ரெண்டுமே என்டையராக வேறு. என்றைக்குமே சவுண்ட் வச்சு வண்டி ஜட்ஜ் பண்ணாதீங்க. இப்போது இந்த ரெண்டு வண்டியிலுமே இருக்கக்கூடிய மேஜர் டிஃப்ரென்ஸ் ஆஸ் ஃபார் அஸ் நான் ஃபீல் பண்ண வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா S1000RRல டாப் ஸ்பீடு ரொம்பவே குவிக்காக ரீச் ஆகுது கம்பேர்ட் டு R1. பட் R1ல இனிஷியல் ஸ்பீடு கம்பேர்ட் டு S1000RR ரொம்பவே குவிக்காக ரீச் ஆகுது. லைக் ஒரு கியர் வைஸ் ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 கியருக்கு R1 சான்ஸேல பிடிக்கிறதுக்கு. ஸோ அந்த லெவல் பவராக வண்டி இழுத்துட்டு போகுது. அதே இது S1000RR எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடைசி 3 கியர் 4, 5, 6 அதில் அந்த வண்டி பக்கத்தில் சான்ஸேல எந்த வண்டி வர்றதுக்கு அவ்வளோ குயிக்காக ரீச் ஆகுது. லைக் நீங்கள் ஸ்பீடோமீட்டர் இப்படின்னு பார்க்கறதுக்குள்ளார ரெட் லைன் டக்குன்னு போயிட்டு வருது. ஸோ அவ்வளோ குயிக்காக ரீச் ஆகுது. நான் லாஸ்ட்டாக ஒரு தடவை ஓட்டியிருந்தப்போ 4th கியரில் 275 வரைக்கும் போச்சு S1000RR. அதே இது 5th கியரில் 275 ஏறுறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சு R1. ஸோ ஆனால் அதே இனிஷியல் ஸ்பீட் எடுக்கிறதுக்கு R1 செம்ம குயிக்காக ரீச் ஆச்சு. அதுதான் இருக்கிறதுக்கு மேஜர் டிஃப்ரென்ஸ் நான் ஃபீல் பண்ண வரைக்கும். ஆல்ரைட் கைஸ்,
ஸோ இப்போ நான் சொன்னேன்ல உங்களுக்கு இந்த ஸ்பீட் ரேஷியோ பற்றி நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன். நான் R1ல போன டாப் ஸ்பீடும் காட்டுறேன், S1000ல போன டாப் ஸ்பீடும் உங்களுக்கு சேர்த்து காட்டுறேன். ஸோ நீங்களே பாருங்கள் எந்த பைக் எப்படி இருக்குது சொல்லி ரியாக்ட் பண்ணுதுன்னு. ஓகே கைஸ், இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க. R1ஓட டாப் ஸ்பீட் நான் போனது பார்த்தீங்கன்னா 50 கீழே 275 போயிருப்பேன். as far as S1000ல பார்த்தீங்கன்னா 50 கீழே 299 ரீச் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இந்த வண்டியில் நான் அட்டைன் பண்ண டாப் ஸ்பீடு இப்போதைக்கு. இதுக்கு மேலே இந்த பைக்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், பட் அதுக்கேற்ற ரோடு இங்கே என்ன கிடைக்கல. ஸோ அதனால் இன்னும் நான் ஹையர் ஸ்பீட் போக முடியல. கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் ஹையர் ஸ்பீட் போனால் உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன், அதில் பார்க்கலாம் நீங்கள். ஓகே கைஸ், இப்போ ரெண்டு வண்டியோட பவரை பற்றி நீங்கள் பார்த்தீங்க. இவ்வளோ பவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்தந்த பைக்கில் அதுக்கேற்ற மாதிரி பிரேக் சிஸ்டம் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு பைக்லையுமே யூஸ் பண்ணிக்க பிரேக் சிஸ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா S1000 RRல வந்து பிரம்போ யூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் R1ல பார்த்தீங்கன்னா வந்து நிசின் பிரேக் காலிப்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிராண்ட்ஸ். இது ரெண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து S1000 RR தான் சொல்லுவேன். ஏன்னா நான் சோஃபார் நான் ஓட்டின எல்லா வண்டியிலையுமே பார்த்தீங்கன்னா S1000 RR அளவுக்கு பிரேக்கிங் வந்து எந்த வண்டியிலுமே நான் பார்க்கல. அது நான் S1000 RR வச்சிருக்கேன்னு சொல்லி நான் சொல்லலை. டு பி ஹானஸ்ட், S1000 RR ஓட்டின எல்லாருக்குமே வந்து அந்த ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக S1000 பிரேக்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா அதோட பிரேக்கிங் லெவல் வந்து சான்ஸே எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு பைக் ஓட்டுறீங்க அப்படின்னா பிரேக் பிடிச்சோடனே உங்களுக்கு எதாவது வண்டி ஸ்டாப்பியார் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். ஆனால் வண்டி ஸ்டாப்பிலாம் ஆகாது, அவ்வளோ உங்களுக்கு டக்குன்னு குத்தி நிப்பாட்டும் வண்டியை. ஸோ நான் பார்த்த வரைக்கும் S1000 பிரேக்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல் கம்பேர்ட் டு R1. ஏன்னா ஜாப்பனீஸ் மேனுஃபேக்சரிங் பைக்ஸ் நான் ஓட்டினிருக்கேன், லைக் Gixxer 1000 ஓட்டினேன், ZX நான் ஓட்டியிருக்கேன், R1 ஓட்டியிருக்கேன். ஸோ இந்த பார்த்த எல்லா வண்டியிலையுமே வந்து பிரேக்கிங் ஆல்மோஸ்ட் சேம் தான், ஒரு பெரிய லெவல் டிஃப்ரென்ஸும் இல்லை. ஆனால் S1000ல் இருக்க பிரேக்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல். நீங்கள் உண்மையாக சொல்கிறேன், அதை நீங்கள் யோசிச்சு கூட பார்க்க முடியாது, அவ்வளோ பிரேக்கிங் ஷார்ப்பாக இருக்கும். இன்ஃபேக்ட் எனக்கு நிறைய தடவை க்ளோஸ் கால் வந்தப்போ என்னை சேவ் பண்ணதே பார்த்தீங்கன்னா அந்த பிரேக்ஸ்னால மட்டும்தான். நிறைய தடவை நான் ஹை ஸ்பீடில் வீலி அடிச்சுட்டு இறக்குனதுக்கப்புறமா நிறைய அப்டக்கல்லாம் வந்திருக்கு ஊடால. ஸோ காப்பாற்றினது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்ஸ்னால மட்டும்தான். ஸோ S1000 பிரேக்ஸ் தான் வந்து 100% பொறுத்து. ஓகே கைஸ், இப்போ நெக்ஸ்ட் ரெண்டு வண்டிக்குரிய கம்பேரிசன் என்னன்னு சொல்லி நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ். ரெண்டு பைக்குமே எலக்ட்ரானிக்ஸுக்கு ஒன்றுக்கு ஒன்று சலிச்சதே கிடையாது. ரெண்டுக்குமே வந்து அவ்வளோ எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. லைக் ஒரு மினி கம்ப்யூட்டர் மாதிரி ரெண்டு வண்டியுமே. உள்ளே நீங்கள் நோண்டு உள்ளே போய்கிட்டே இருக்கும், அவ்வளோ இருக்குது எலக்ட்ரானிக்ஸு. சும்மா சொல்லக்கூடாது, உண்மைக்குமே ரெண்டு வண்டியிலையுமே அவங்க யூஸ் பண்ணிக்க டெக்னாலஜி வந்து நெக்ஸ்ட் லெவல், வேறு லெவலில் இருக்கும். ஸோ உங்களுக்கே பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லைக் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். நான் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயிலாக இன்டெப்த் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ S1000 எலக்ட்ரானிக்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்ன ரைடிங் மோடில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெயின் மோடில் இருக்குது. ரெயின் மோட்னால் என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக்கோட பவரை வந்து 50% ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். ஸோ நீங்கள் வெட் கண்டிஷனில் ஓட்டும்போது பைக் வந்து ரொம்பவே க்ரிப்பாக இருக்கும். உங்களுக்கு தேவையில்லாமல் வீல் ஸ்பின்னோ இல்லை அதிகமாக நீங்கள் பவர் கொடுத்தாலும் வண்டி அதே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணும். ஸோ மோஸ்ட்டாக இது சேஃப்டி பர்பஸ் கண்டு யூஸ் பண்ணுறதுக்கு. தென் இதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் மோட். ஸோ இந்த ரேஸ் மோட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே அதுக்கு வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க ரைடிங் மோடுக்குன்னு. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போதே அதுவே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே காட்டும். ஸோ இப்போ ஸ்போர்ட் மோடில் இருக்குது. ஸ்போர்ட் மோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெயின் மோடோட வந்து இன்னும் கொஞ்சம் அதில் பவர் அட்வான்ஸ்டாகவே இருக்கும். பட் ஸ்டில் உங்களுக்கு இதுலேயே சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ட்ராக்ஷன்லாம் நீங்கள் மைனஸ் பண்ணாலுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வண்டியில் வந்து மினிமம் ட்ராக்ஷன் லெவல் அதிலே இருக்கும். ஸோ இன்னுமே இதில் ஃபுல் பவர் அன்லாக் ஆகாது. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேஸ் மோட். இப்போ ரேஸ் மோட் பார்த்தீங்கன்னா ரேஸ் மோட் தான் வந்து 100% பவர் டெலிவரி வர மோடு. ஸோ இதுதான் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது எப்போவுமே.
இந்த செட்டப்பில் ப்ளஸ் நான் வந்து ட்ராக்ஷன் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருப்பேன் எப்போவுமே. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் வந்து ஆனில் இருக்காத பிளிங்க் ஆகிட்டுருக்கு. இந்த சைடில் தான் ட்ராக்ஷனோட பட்டன் கொடுத்துருப்பாங்க, ஆன் ஆஃப் பட்டன் ப்ளஸ் ஏபிஎஸ்க்கும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 3 செகண்ட்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா வந்து ட்ராக்ஷன் ஆஃப் ஆகிடும். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது ட்ராக்ஷன் வந்து ஆஃபில் இருக்குது. ஸோ அதனால தான் பிளிங்க் ஆகிறது ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஏபிஎஸ் ஆஃப் பண்ணாலும் அதே மாதிரி ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணாலே ஆஃப் ஆகிடும். அதுவும் பாருங்கள், ஏபிஎஸ் இப்போ வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது வந்து ஆஃபில் இருக்கனால தான் அது பிளிங்க் ஆகிறது ஸ்டாப் பண்ணியிருக்கு. ஸோ இதை ஆன் பண்ணால் திரும்ப அகைன் ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணாலே ஆன் ஆயிரும். அவ்வளோதான், ஆன் ஆயிடுச்சு. ரெண்டுமே ஆனில் தான் இருக்குது இப்போது. ஸோ என்னோடய செட்டிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே ட்ராக்ஷன் ஆஃப் ரேஸ் மோட் இதில் தான் நான் எப்போவுமே ஓட்டுறது. ஸோ இதுக்கடுத்து நெக்ஸ்ட் செட்டப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லிக் மோட். ஸோ ஸ்லிக் மோட் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணால் ட்ராக் பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறது. ஸ்லிக் டயர்ஸ் யூஸ் பண்ணி தான் இதை மோஸ்ட்டாக யூஸே பண்ணுவாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா நான் ஸ்லிக் டயர்ஸும் போட்டதில்லை, மோஸ்ட்டாக ட்ராக்கில் ஓட்டினதும் இல்லை. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் நிறைய இது பார்த்த வரைக்கும் எல்லாருமே இந்த மோடில் வந்து பவர் டெலிவரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இல்லை இந்த டிடிசி அப்படின்றது என்னென்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ ஸ்லிக் மோடுக்கு இங்கே தனியாக ஒரு செட்டிங் பட்டனே இருக்குது, ட்ராக்ஷன் எப்படியும் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ண ட்ராக்ஷன் லெவல் அங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ 4ல் இருக்குது. மேக்ஸிமம் நம்ம 7 வரைக்கும் வச்சுக்கலாம் அதில். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா -7 வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ -7லாம் இருந்துச்சுன்னா வந்து டயருக்கும் ரோடுக்கும் வந்து க்ரிப் வந்து சுத்தமாகவே இருக்காது. பவர் நம்ம அதிகமாக முறுக்கினாலே சும்மா பவர் வெளியே ஆகிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோ பவர் டெலிவரி வந்து இன்ஸ்டண்ட்டாக ரியாக்ட் ஆகும் பைக்கில். நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்த செட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூசர் மோட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கேற்ற மாதிரி பைக்கை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஈச் அண்ட் எவ்ரி செட்டிங்குமே வந்து உங்களுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஏற்று கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம செட் பட்டனில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செட் பட்டன் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா இன்னர் இன்டேக் அதுதான் ஃபஸ்ட்டு வருது. ஸோ நெக்ஸ்ட் என்ன வருதுன்ற பாருங்கள், ரேஸ் இன்ஃபோக்குள்ளார என்ன இருக்குன்றதை காட்டுறேன் பாருங்கள். பெஸ்ட் எவர் அப்படின்றது வந்து நீங்கள் என்ன கரண்ட்டாக ரைட் பண்ணியிருக்கீங்களோ அதில் நீங்கள் என்ன பெஸ்ட் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்களோ அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே அதை டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதில் மோஸ்ட் ஆஃப் த திங் என்னென்னா நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் நான் இது யூஸ் பண்ணுறதுக்கான பர்பஸ் எதுவும் வந்ததில்லை, டு பி ஹானஸ்ட். ஸோ அதனால் நான் இது எதுவுமே யூஸ் பண்ணி பார்த்ததே இல்லை. காமிச்சிரும். தென் வந்து இதில் லேப்பெல்லாம் டெலீட் பண்ணிட்டு திரும்ப ரீஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்லேருந்து ரீசெட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் வந்து நம்ம செட்டப் மெனுவுக்கு போகலாம். நெக்ஸ்ட் இருக்கிறதே பார்த்திங்கன்னா செட்டப் மெனு தான். எடுத்தோடனே ஃபஸ்ட்டு வரதே பார்த்திங்கன்னா டேம்பிங் கண்ட்ரோல். தென் அதுக்கப்புறமா எக்யூப்மெண்ட்னா நம்ம பேசிக் தேவையான எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது, டைம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் பார்க்கலாம். பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணால் செட் பட்டனை ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கனாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். ஸோ இதை நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த பிரைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ 1ன்றப்போ டல்லாக தெரியுதா? ஃபைவ்ன்றப்போ பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு. 1 பாருங்கள், 5 பாருங்கள். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கனாலே மேலே வந்து லேப் 1ன்னு இருக்குது பாருங்கள். லேப் 1ல் இருந்து நம்ம லேப் 16 வரைக்கும் என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லி அதுவே காட்டிடும். ஸோ நீங்கள் எவ்வளோ த்ராட்டில் கொடுத்துருக்கீங்க, என்ன மாதிரி வண்டியை புஷ் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே அதுவே டிஸ்பிளேலே காட்டிடும். ஸோ இதான் லேப் 16, இதுதான் கடைசி. ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. இதில் மோஸ்ட் ஆஃப் த திங் நான் யூஸ் பண்ணவே இல்லை ஸ்டில் நவ். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், பிரேக்ஸ், யூனிட்ஸ், மைல்ஸ் பெர் ஹவர் அந்த மாதிரி இருக்கும் போலயே. அடுத்து ரேஸ் ட்ராக் செட்டப் இது. ஓகே கைஸ், ரேஸ் ட்ராக் செட்டப்புக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே ஃபஸ்ட்டு வரது பாருங்கள்.
ஸோ இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஆர்பிஎம்மில் எப்போ நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் அது வந்திருக்கு. ஸோ இப்போ இதிலே வந்து 13,500 நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படினாலும் மாற்றிக்கலாம். 13,000லேருந்து 12,000 8,000 அப்போ கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுதான் இந்த பிளிங்க் லைட்டு. இந்த லைட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் இண்டிகேஷன் லைட்டு. ஸோ இதோட பிரைட்னஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென் அதை எரியிற ஃப்ரீக்வன்சி லைக் அது எப்படி விட்டு விட்டு எரியுதா இல்லை ஃபாஸ்ட்டாக எரியணுமா அப்படின்றத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது 8ல் இருக்குது. ஸோ ரொம்ப ஃப்ளிக்கர் ஆகுது. இது ஆன்னு வச்சிட்டோம்னா ஸ்டாண்ட் ஸ்டில்லில் இருக்குது. ஸோ 8ஐ விட 4 பெட்டர். ஸோ இப்போ ரேஸ் ட்ராக் செட்டப்லேருந்து வெளியே வந்துட்டோம்னா யூசர் மோட்னு ஆல்ரெடி சொன்னேன். இது நமக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம் செட்டிங்ஸ் உள்ள. ஸோ தென் ஃபேக்ட்ரி ரீசெட் நீங்கள் பண்ண எல்லாத்தையுமே இப்போ அப்படியே ரீசெட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக பைக் நீங்கள் ஷோரூம் பர்ச்சேஸ் பண்ணப்போ என்ன செட்டிங் இருந்தோ அந்த செட்டிங்க்கு வச்சிடலாம் இப்படி இருந்துச்சுன்னா. தென் அவ்வளோதான். தென் ஸ்பீடோமீட்டரில் டிஸ்பிளே ஆகிருக்கிற இது எல்லாமே என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 40, 30ன்றது எல்லாமே வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கு சொல்லியிருக்கிறது அது. தென் இங்கே இருக்கிற அந்த 4/8 வோல்ட் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் நம்ம அதை பிரேக் எவ்வளோ அப்ளை பண்ணுறது. இந்த லீன் ஆங்கிள் டிகிரிக்காண்டி வந்திருக்கிறத இந்த மேக்ஸ்ன்னு போட்டு இந்த ரெண்டு பக்கமும் 0 டிகிரி இருக்குது. ஸோ லெஃப்ட்டில் எவ்வளோ சாஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு லீன் ஆங்கிள் அதுவே சென்சார் வந்து மெஷர் பண்ணி உங்களுக்கு இங்கே அது டிகிரியோடு சொல்லிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரைட்டுக்கும் இருக்குது, ரைட்லேயும் உங்களுக்கு என்னன்றது சொல்லிடும் அது. ஸோ இதெல்லாமே நம்ம செட்டிங்கில் போய்ட்டு ஆன் பண்ணோம்னா தான் டிஸ்பிளேலே வரும். அதுக்கேற்ற செட்டிங்கும் தனியாக இருக்குது. உள்ளே போய்ட்டு அது கொஞ்சம் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே நீங்கள் வேணால் வச்சுக்கலாம், வேணான்னா எடுத்து விட்டுறலாம் அது. ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு நான் மெனு செட்டப் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தென் இந்த பக்கம் நமக்கு என்ன நெக்ஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹீட்டர் கிரிப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹீட்டர் கிரிப்ஸ் எதுக்காண்டி பார்த்தீங்கன்னா, இந்த த்ராட்டில் கிரிப் வந்து உங்களுக்கு நீங்கள் கோல்டான கண்டிஷன் லைக் நீங்கள் ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு டெம்பரேச்சருக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை ஆன் பண்ணிட்டோம்னா இது ஃபுல்லாகவே ஹீட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு கை கொஞ்சம் வார்மாக இருக்கும். அதிலே வந்து நீங்கள் என்ன லெவல் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபுல் லெவல். இது பாருங்கள். நெக்ஸ்ட் இதிலே மைனஸ் பண்ணிக்கலாம். தென் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆஃப் பண்ணிக்கலாம். தென் உங்களுக்கு இதில் நெக்ஸ்ட்டு லான்ச் கண்ட்ரோல் எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பைக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வண்டி இப்போ ஐடியில் நிற்கும்போது இந்த ரெட் பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ், அதாவது ஒரு 8 செகண்ட்ஸ் கிட்ட நீங்கள் ஹோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து இண்டிகேஷன் லைட் வந்து பிளிங்க் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆர்பிஎம் வந்து 8000க்கு இங்கே செட் ஆகிக்கும் அது. ஸோ அப்போ நீங்கள் ஃபுல்லாக ரெவ் பண்ணும்போது வண்டி வந்து 14,500 வரைக்கும் போகாது. வெறும் 8,000 இந்த இடத்துல கிளாக் ஆகி நின்றுக்கும் அது. ஆல்ரைட் கைஸ், ஸோ இப்போ இதுதான் S1000 எலக்ட்ரானிக்ஸு. நெக்ஸ்ட் நம்ம R1க்கு ஷிஃப்ட் ஆகும். வாங்க பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ R1ஓட எலக்ட்ரானிக்ஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே செட்டிங் பார்த்தீங்கன்னா ட்ராக் மோடில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளே இதில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ட்ராக் மோடு வேணுமா இல்லை ஸ்ட்ரீட் மோடு வேணுமா. நான் சும்மா இப்போதைக்கு ட்ராக் மோடில் வச்சுருக்கேன். ஸோ ட்ராக் மோடில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் வந்து 8000லேருந்து தான் வருது. ஸ்ட்ரீட் மோடில் பார்த்தீங்கன்னா 1000 அதுலேருந்தே இருக்கும். ஸோ இதில் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஷியேஷன் இதுதான். ஓகே கைஸ், இப்போது ட்ராக் மோட்லேருந்து எப்படி வெளியே வர்றது, தென் அப்புறம் ஸ்ட்ரீட் மோட் எப்படி செட் பண்ணுறது, அதர் எலக்ட்ரானிக்ஸ் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போது இந்த மெனு பட்டன் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி பிடிச்சாலே செட்டிங் ஓப்பன் ஆகிடும். இதுதான் நம்மளோட டிஸ்பிளே மோடு, ஒய்ஆர்சி செட்டிங், லேப் டைம் எல்லாமே காட்டுற ஒரு மெனு இது தான். ஸோ இதிலே நீங்கள் எதுனாலுமே உங்கள் வண்டிக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் எப்படி வச்சுருக்கேன்னா, டிஸ்பிளே மோடுக்குள்ளார போனேன்னா பாருங்கள், இதான் ஸ்ட்ரீட் மோட், ட்ராக் மோட். நான் அப்போ வச்சுருந்தது ட்ராக் மோட். இப்போ நான் ஸ்ட்ரீட் மோடில் வைக்கிறேன். ஸ்ட்ரீட் மோடில் வச்சுட்டு இப்போ நான் உங்களுக்கு வெளியே வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், செட்டிங்ஸ் எல்லாமே மாறி இருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதுதான் ஸ்ட்ரீட் மோட். ட்ராக் மோட்லேருந்து இப்போ தான் ஸ்ட்ரீட் மோடுக்கு மாற்றிருக்கோம். அதுக்கு போக வேறு என்னென்ன எலக்ட்ரானிக்ஸ்லாம் இருக்குன்றதையும் காட்டுறேன் பாருங்கள். ஒய்ஆர்சி செட்டிங் அப்படின்றதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா
பவர் டெலிவரி என்னென்ன மோட்லலாம் இருக்குது, அது எவ்வளோ இதில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதிலே காமிச்சிரும். டிசிஎஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். தென் எஸ்சிஎஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் கண்ட்ரோல் சிஸ்டம். எல்சிஎஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லான்ச் கண்ட்ரோல் சிஸ்டம். QSS அப்படின்றது பார்த்தீங்கன்னா குவிக் ஷிஃப்டர் சிஸ்டம். LIF அப்படின்றது வந்து லிஃப்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்னு நினைக்கிறது. இது மட்டும் எனக்கு ஷுவராக தெரியல, இது வரைக்கும் நானும் அவ்வளோவா இன்டெப்த் பார்க்கல. ஸோ இதில் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். லான்ச் கண்ட்ரோல் சிஸ்டம் இதில் ஆஃபில் இருக்குது, ஏன்னா மோஸ்ட்டாக நம்ம அதை அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் ஆஃபில் தான் இருக்குது. ஸோ இல்லை உங்களுக்கு ஆன் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா அதில் போய்ட்டு ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணாலே உள்ள செட்டிங்குள்ளே போய்ட்டு நம்மளே இதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டில் வச்சுட்டு தென் அகைன் இப்போ ஓகே கொடுத்தேன்னா தென் அவள் தான் இது ஒன்னில் வந்து செட் ஆகிடுச்சு. இப்போது ஓகே, இப்போ இதுலேருந்து வெளியே வந்துட்டு நமக்கு என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. லேப் டைம், நீங்கள் இப்போ ட்ராக் ஓட்டியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட பெஸ்ட் லேப் டைம் என்ன அப்படின்றத வந்து அதுவே கால்குலேட் பண்ணி சொல்லிடும். இது ட்ராக் மோட் நம்ம டிஸ்பிளேவில் வச்சோம்ல, அதில் வச்ச மாதிரியே வச்சோம்னாலே கரெக்டாக இருக்கும் இதில். தென் மெயின்டெனன்ஸ் யூனிட், வால்பேப்பர், ஷிஃப்ட் இண்டிகேட்டர்னால் உங்களுக்கு எத்தனை RPMல உங்களுக்கு நெக்ஸ்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணுன்ற அந்த லைட் பிளிங்க் ஆகும்ல, அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். தென் டிஸ்பிளே செட்டிங்ஸ் ஆஸ் யூஷுவல், பிரைட்னஸ் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். கிளாக்கு, அவ்வளோதான். இதில் இவ்வளோ தான் இருக்குது மேஜராக. ஓகே கைஸ், இப்போது பவர் மோட்லாம் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இப்போ இங்கே மோட் பட்டனே இருக்கும். மோட் பட்டன்லேயே வந்து நீங்கள் அப் டவுன் ரெண்டுமே இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் அப் கொடுத்துட்டு டவுன் கொடுக்கும்போதே அங்கே ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிச்சிடும் பாருங்கள். ஸோ இப்போ இதுக்குள்ளார நீங்கள் என்னென்ன சிஸ்டம்லாம் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ மோட் ஏல பவர் 1ல் இருக்குது, அதான் மேக்ஸிமம் பவர். இப்போ ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஸ்லைடிங் கண்ட்ரோல் ரெண்டுமே ஆனில் இருக்குது. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு இது டர்ன் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆஃப் ஆயிரும். இந்த பாருங்கள், ஆஃப் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ இதுதான் ஈஸியான செட்டப் நான் வச்சுருக்கிறதுலே பைக்கில். என்னோடய செட்டிங் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பவர் 1ல் தான் இருக்கும். டிசிஎஸ் எஸ்சிஎஸ் எப்போவுமே ஆஃபில் தான் இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய யூஸ் பண்ணுற பைக் செட்டப் இது. தென் S1000 அளவுக்கு இதில் வந்து அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இதில் தரலை. இது ஏன்னா பக்காவாக ட்ராக் ஃபோக்கஸ்டு பைக்னால அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் டூரிங் கூடிய பர்பஸ்லாம் இதில் இன்னும் தரலை அவங்க. நார்மல் தான் ஆஸ் யூஷுவல் எல்லா பைக்கில் இருக்க மாதிரி ஹை பீம், லோ பீம், பாஸு, தென் இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் ஹார்ன், அதுக்கப்புறமா ஹசார்ட்க்கு லைட் கொடுத்துருக்காங்க. அவள் தான் இதில். ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்ச ஆர்வனோட எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே இன்டெப்த் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு வண்டியோட ஹேண்ட்லிங் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, S1000RR வந்து R1ஓட கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் டஃப் தான் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது கொஞ்சம் வெயிட் அதிகம் S1000RR. ஸோ உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்காது ஆஸ் மச் ஆஸ் கம்பேர்ட் டு R1 எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அது வந்து ஒரு குழந்தை மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு V3 வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு R15 V3ல ஒரு 1000cc இன்ஜின் வச்சு ஓட்டினா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் R1. வேறு எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. கொஞ்சம் அதை விட வந்து ஹெஃப்டியாக இருக்கும் சைஸ் மட்டும், மற்றபடி எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. இன்ஃபேக்ட் நீங்கள் ஓட்டுறதுக்கு டேர்ன் பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் சின்ன பைக் மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு சின்ன பைக்கில் ஒரு 1000cc வச்சு கொடுத்துருந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஹேண்ட்லிங் R1ல. எனக்கு பர்சனலாக இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதுனா R1 தான் வந்து ஹேண்ட்லிங்கில் பெஸ்ட்டு. ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட்டு என்கிட்ட வந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் கொஸ்டின் பண்ணியிருந்தீங்க, லைக் இந்த ரெண்டு வண்டியில் எது வந்து உங்களுக்கு வீலிலே வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீலி வந்து ரெண்டு பைக்குமே எனக்கு ஈஸி தான். பட் அதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, R1க்கு S1000க்கும் வந்து இந்த வண்டி வெயிட்டு அதிகம் S1000RR. ஸோ R1 வந்து வெயிட் கம்மி. அது இல்லாமல் அந்த வண்டியில் நான் கிளச்சை லைட்டாக தட்டி விட்டோன்னே அது இன்ஸ்டண்ட்டாக லிஃப்ட் ஆகிடும் S1000RR கம்பேர் பண்ணும்போது. ஸோ எனக்கு வந்து R1ல் வீலை லிஃப்ட் பண்ணுறது ஈஸி. ஆனால் S1000RRல வீலை லிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் அதை ஸ்ட்ரெச்சு கொண்டு போகிறது ஈஸி. ஸோ ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று விட்டது கிடையாது. ஒவ்வொன்றில் ஒரு ப்ளஸ் இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இதுலேயுமே. எனக்கு R1ல் வீலை லிஃப்ட் பண்ணுறது ஈஸி, S1000ல வீல் லிஃப்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் லிஃப்ட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சு கொண்டு போகிறது ரொம்பவே ஈஸி. அந்த மாதிரி எனக்கு இது ரெண்டு வண்டிக்குமே. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வண்டியோட சவுண்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ரெண்டு வண்டிக்குமே உள்ள டிஃப்ரென்சேஷன் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. R1 வந்து இன்லைன் 4 மாதிரி இருக்காது, இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ரெண்டுத்தோட சவுண்டுமே எப்படி இருக்குன்னு சொல்லி நெக்ஸ்ட் நான் ரெண்டு வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன், வாங்க அதில் பார்க்கலாம்.
ஓகே கைஸ், இப்போது BMW S1000 RR vs Yamaha R1 ரெண்டுத்தோட கம்பேரிசன் பார்த்தீங்க டீட்டெயிலாக. ரெண்டு வண்டியோட பவர், ரெண்டு வண்டிக்கும் என்னென்ன டிஃப்ரென்சியேஷன் இருக்குது எல்லாமே இன்டெப்த் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஆஸ் ஃபார் அஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அண்டில் தென் பை ஃப்ரம் பீமா விஜய். தேங்க்யூ.